ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெடிமேட் சக்கரை பொங்கல் பார்க்க போகிறோம். ரெடிமேட் சக்கரை பொங்கலில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நெய் கூடமே நம்ம ஆட் பண்ண வேணாம், வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் செய்கிறேன்னா, இந்த பாக்ஸால் நான் 2 டப்பா போட்டிருக்கேன். இந்த 2 டப்பாவுக்கும் 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இது போட்டிருக்கேன். தண்ணி வந்து இதால் 6 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த கொதிச்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் அதில் போட போகிறோம். இந்த மிக்ஸை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு சக்கரை பொங்கல் எப்படி வருது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே இதில் போட்டிருக்கு. ஏலக்காய், வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் எல்லாமே. நான் இது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத அடுத்த கமெண்டில் கொடுக்குறேன் பாருங்க. நம்ம இப்போ வந்து இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பால் நம்ம 2 கப்பு வந்து நம்ம போட்டிருந்தோம் அரிசி, எல்லாம் கலந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பால் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறோம். அதனால் இதை நைவேத்தியமாக வச்சு படைக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.